ஒரு குட்டி கதையும் இறைவார்த்தையும். ஜெபம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு முறை ஊழியத்தில் சோர்வடைந்து ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் ஊழியத்திற்கு செல்லாமல் இருந்தேன். அப்போது ஒரு சொப்பனம். அதில் பிசாசுகளின் கூட்டம் ஒன்றை கண்டேன். அதன் நடுவில் இருந்த தலைமை பிசாசு குட்டி பிசாசுகளை பார்த்து, இந்த ஊழியக்காரன் இன்று சோர்ந்து போயிருக்கிறான், இவனை இயேசுவிடம் இருந்து பிரிக்க இதுதான் தருணம் என்றது. உடனே கிளம்பிய குட்டி பிசாசுகள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து சொன்ன காரியம் என்னவென்றால், அவன் அருகில் சென்றோம், அவனை நெருங்க முடியாத அளவிற்கு அவனை சுற்றி நெருப்பு எரிகிறது. ஏனென்றால் அவனுக்காக ஒரு அம்மா அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்றது. ஆம், அவர்கள்தான் எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிய ஒரு ஆசிரியர். அப்போது எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். அன்பர்களே, அன்றுதான் ஜெபத்திற்குரிய வல்லமையை உணர்ந்தேன். பிசாசு முழங்கால்களுக்கு நடுங்குகிறது. தேவன் தம்மோடு தம் பிள்ளை உறவாடுவதை விரும்புகிறார். இன்றைய வேத பகுதியிலும் கூட பேதுரு ஊழியம் செய்ததின் நிமித்தம் சிறைக்கு செல்கிறார். அவர் சிறையில் இருப்பதை கேள்விப்பட்ட சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்கின்றனர். தேவன் தம் வல்லமையோடு செயல்படுகிறார். சங்கிலிகளை அறுத்து பேதுருவை தட்டி எழுப்பி சிறை கதவுகளின் தாழ்பால்களை முறித்து தேவ தூதர்களை கொண்டு கதவுகளை திறக்க வைத்து வெளியே அழைத்து வருகிறார். அதுபோல்தான் நம் தேவன் நீங்கள் உங்கள் வீட்டின் அறைகளில் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கும் உடனே பலன் தருகிறார். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்குமான தேவன். இதை விசுவாசித்த 100க்கு அதிபதி தேவனால் பாராட்டப்பட்டார். இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லாத விசுவாசம் என பாராட்டப்பட்டார். இன்றும் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டுண்டவர்கள் துன்பப்படுகிறவர்கள் உண்டு. சுவிசேஷத்தின் நிமித்தம் குறைச்சொல்லவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபியுங்கள். இதை வாசிக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டறையில் போடும் முழங்கால் பாதாள சேனையை நடுங்க வைக்கிறது. பிசாசின் தந்திர திட்டங்களில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுபட உதவி செய்கிறது. ஏன் நீங்கள் ஜெபிக்க கூடாது? ஒரு நாளைக்கு 1 நிமிடம் ஜெபியுங்கள். உங்கள் நண்பர்களை உங்களோடு இணைத்து 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஜெபித்தால் போதும். எங்களோடு கரம் கோருங்கள். சிறுவர் மற்றும் வாலிபர்கள் மத்தியில் பெரிய எழுப்புதலை காண்போம். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் இறை வார்த்தைகளையும் கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.